வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். மை இந்தியா 24x7 அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த சேனலை யார் நடத்தி வர்றா அப்படின்னு சொன்னா, முக்தார்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர், ஒரு நெறியாளர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவினுடைய கொத்தடிமைனே சொல்லலாம். திமுகவினுடைய அல்லக்கை, இன்னும் கூடுதலாக வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணும்னு சொன்னா ஊடக விபச்சாரின்னு வரைக்கும் சொல்றதுக்கு தகுதி வாய்ந்த நபர் தான் முக்தார் அவர்கள். அந்த முக்தார் 2 தினங்களுக்கு முன்பாக மன்சூர் காசிமின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம் அவர்கள், ஒரு மௌலானா அவர்களை பேட்டி எடுக்கிறார். அதை தன்னுடைய சேனல்ல 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறார். இந்த மன்சூர் காசிமி யார் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு இஃப்தார் நிகழ்வு. இந்த நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நபர் தான் மன்சூர் காசிமி அவர்கள். அவர் பேசிக்கா ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர். அவரை பேட்டி எடுக்கிறவங்க பேர்ல அவருடைய வயதிற்கோ அல்லது அவர் மார்க்க அறிஞர் அப்படிங்கிற முறையில கூட இல்லாம அவர் ரொம்ப கேவலப்படுத்தி இந்த வாத திறமையை அறிவு நினைச்சிட்டு இருக்கார். தன்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி அவருடைய சுடியோல கொண்டு உட்கார வச்சு அவரை பேச விடாம முழுக்க இவருடைய கருத்தை ஒட்டுமொத்தமாக அவர் திணிச்சு அவர் பேசின எந்த விஷயத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணாம ஏதோ தன்னை ஒரு பெரிய அறிவாளி மாதிரி காண்பிப்பதற்காக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவில் அவர் பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாக மாற்று கருத்துக்களோடு கொண்டு இருக்கிறது. அதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் கொடுக்க இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மன்சூர் காசிமி அவருக்கு தான் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லிடணும். இந்த முக்தாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆளு நெறியாளர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஊடக விபச்சாரி, ஒரு பத்திரிகையாளர்னோ அல்லது ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்வதற்கு அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு நபர். ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு அறம் இருக்கும். பொதுவாக பத்திரிகைகள் இந்த நாட்டில் எப்படி நடைபெற்றது அப்படின்னு சொன்னா, சுதந்திரத்திற்கு முன்பாகவே வெள்ளைக்காரன் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பத்திரிகை நடத்தியவர்கள் தான் பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருந்தார்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை சிறையில் அடைச்சாலும் தன்னை கொடுமைப்படுத்தினாலும் தனக்கு சிறை தண்டனை வழங்கினா கூட பயப்படாம உண்மையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியில கொண்டு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். அதனாலதான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில ஆளும் அரசாங்கத்திற்கு மாமா வேலை பார்க்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு தன்னை பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு கேடு கெட்ட, தரங்கெட்ட, ஒரு அறிவு கெட்ட, முட்டாள்தனமான ஒரு ஆபாசத்தோடு அத்தனையுமே அணுகக்கூடிய ஒரு மிக கேவலமான, அதாவது இவரை கேவலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு உண்டோ அது எல்லாத்தையும் சொன்னா கூட எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நபர் தான் முக்தார் அவர்கள். ஆனா நம்முடைய தளபதி அவர்கள் டீசெண்டா பேசுங்க, டைரக்டா பேசுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால்தான் இந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவோம். இல்ல சரி, இவர் இப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல மன்சூர் காசிமி அவர்களுக்கு ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவருக்கு நீங்க பேட்டி கொடுக்க வரீங்களே, இதுக்கு முன்னாடி இந்த ஆளுடைய பேட்டிகள் நீங்க பார்த்தது இல்லையா? இவர் பேட்டி எடுக்கக்கூடிய நபர்களை எந்த அளவுக்கு தரங்கட்டத்தனமா நடத்துவாரு, ஒரு கெஸ்ட்னு கூட பார்க்க மாட்டார், எந்த அளவுக்கு மோசமா நடத்துவாரு, அடுத்தவர்களுடைய வார்த்தைகள், ஒரு எதிராளியாக இருந்தா கூட அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறம் கூட இல்லாத ஒரு முட்டாள் தான் இந்த முக்தார் அவர்கள். இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டாருன்னு சொல்லி வந்தீங்க பாத்தீங்களா, என்ன சொல்றதுனே தெரியல. சரி, ஓகே, அது விட்டுருவோம். அடுத்து இந்த முக்தார் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இஃப்தார் நிகழ்வுக்கு நீங்க ஒட்டுமொத்த நோம்பாளிகளை அழைச்சிருக்கணும். குறிப்பிட்ட ஒரு 3000 பேர் அல்லது 2500 பேருக்கு எதற்காக நீங்க அழைப்பு கொடுத்தீங்க? நோம்பாளிகள் எல்லாமே வர வச்சு கொடுத்துருக்கணுமே, இங்க வந்த பாதி பேருக்கு நோம்பு கஞ்சி கொடுக்கல அப்படின்னு சொல்றான். முதல்ல இது திட்டமிட்டு அவதூறு பரப்புறதுக்காகவே முக்தார் இதை பேசுறார். தளபதி அவர்கள் எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அதன் காரணமாக இது ஒரு இஃப்தார் நிகழ்வு, முழுக்க ஆன்மீக நிகழ்வு, இங்கே முஸ்லிம்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும், அது ஒரு கட்டுப்பாடோடு கூடிய கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த 2500 பேருக்கு முழுக்க அழைப்பு கொடுத்தது. அதுல கட்சியினுடைய நிர்வாகிகள் கிடையாது, மாவட்ட செயலாளர்கள் கிடையாது, முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள், அவரை சார்ந்த
நபர்கள், தலைவர்கள் இவர்கள் பங்கு கொள்ளக்கூடிய வகையில தான் 2500 பேருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னும் தளபதி வருகிறார் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய பேர், அழைப்பு இல்லாதவர்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா முன்கூட்டியே இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. அழைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா, இது எல்லாரும் வருவாங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. முக்தார் வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. முக்தார் வந்து செலக்டிவா யார் யாரை கூப்பிடுறோம்னு சொல்லி கூப்பிடுவாரா, இல்ல ஒரு கல்யாணம் நடத்துறோம், சாப்பாடு போடுறோம், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்குமா? அது கட்டுப்பாடு இருக்காது இல்லையா? இப்போ ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள்ல மிகப்பெரிய கூட்டம், நெரிசல், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பிரச்சனை இருந்தா கூட அதை எந்த அளவுக்கு சால்வ் பண்ணி ஒரு நீட்டா ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு குறை இருக்குன்னு சொன்னா மன்சூர் காசிமி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில கேட்டிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அவர் ஒரு மார்க்க அறிஞர்னு கூட பார்க்காம, அவர் ஒரு மௌலானான்னு கூட பார்க்காம கேவலமா அவரை ரொம்ப மோசமா நடத்தி இருக்கக்கூடிய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இருந்து இருக்கார்கள், ஒருத்தர் கூட முக்தாரை கண்டிக்கல அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அனைவருமே திமுகவுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே உதாரணம். அடுத்து ஈமான், இபாதத்து அதெல்லாம் பத்தி பேசுறார். ஈமான், இபாதத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முக்தாருக்கு ஏதாவது அருகதை இருக்குதா? போடக்கூடிய வீடியோல ஒட்டு மொத்தமா ஆபாச அர்ச்சனைகள், அசிங்கம், கேவலம், அவதூறு, பொய். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்தியா 24/7 இந்த சேனல்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜய் அவர்களும் அண்ணாமலையும் லண்டனில் ரகசிய சந்திப்பு நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு போட்டோவும் போட்டிருந்தேன். அந்த போட்டோ என்ன அப்படின்னா, விஜய் அவர்களும் புஷியானந்த் அவர்களும் பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டரா பார்த்த போட்டோ. அதுல அவருடைய பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டருடைய தலையை ரிமூவ் பண்ணிட்டு அதுல வந்து அண்ணாமலையினுடைய தலையை வச்சு ஒரு ஃபேக்கா ஒரு போட்டோவை ரெடி பண்ணி ஃபேக்கா ஒரு செய்தி போட்டேன். அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்த ஊடகத்தினுடைய அறவே இல்லாத ஒரு மிகப்பெரிய கேடுகட்ட கேவலமான பொய்யன் முக்தார். நீ இஸ்லாத்தை பத்தியும், ஈமான பத்தியும், இபாதத்தை பத்தியும், ஆண்டவனை பத்தியும், ரசூலுல்லாஹ் நபிகளை பத்தியும் பேசுறியா? உனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? அடுத்து நடிகைகள் அவுத்து போட்டு ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க தொழில், அவங்க செய்யறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ எல்லா நடிகையும் இப்படி கேட்பீங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? விஜய் நடிகைகளோட இடுப்புகள்றார், நடிகையோட இடுப்புகள்றாரு. சினிமா வேற, தொழில் வேற, ரியல் லைஃப் வேற அப்படிங்கிற அடிப்படை அறிவு கிடையாதா? அதுல சினிமால வரக்கூடிய பணம் ஹராம், சினிமால வரக்கூடிய பணம் ஹராம், பீர் ஃபேக்டரியில வரக்கூடிய பணம் ஹலாலா? விஜய் அவர்கள் சினிமால நடிச்சு வாங்கக்கூடிய சம்பளம் ஹராம்னா, உதயநிதி ஸ்டாலின் சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணி வியாபாரம் செய்து விநியோகம் செய்து அதுல வரக்கூடிய பணம் ஹலாலா? அதுல இஃப்தார் நடத்தலாமா? அதுல இஃப்தார் நடத்தும் போது கஞ்சி கொடுக்கும் போது நாங்களே, அப்போ உங்களுக்கு இந்த மனநிலை இல்லையா? இது எப்படி வந்த பணம், எந்த ரூபத்தில் இந்த பணம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் இல்லையா? டாஸ்மாக்ல ஒரு ஓட்டருக்கு 10 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் கமிஷன் அடிக்கிற பணம், அது தெரியாதா? பள்ளிவாசல்ல நோன்பு கஞ்சி கொடுக்குறாங்களே, அரிசி கொடுக்குறாங்களே, டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானம் அதுல கலந்துருக்கும் தெரியாதா? அப்ப அது அந்த அரிசியை வாங்காதீங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்றதுக்கு திராணி இருக்கா முக்தாருக்கு? சினிமா அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்ல வழியில பயன்படுத்தினா அது கூடும், அதை ஏத்துக்கலாம். தவறான வழியில பயன்படுத்தினா அது கூடாது, அதை அவாய்ட் பண்ணலாம். அதான் நம்மளுடைய கான்செப்ட். முக்தாருடைய கான்செப்டும் அப்படிதான் இருக்கும். சரி, சினிமா ஹராம்னா அமீர் ஹராமா? சினிமா ஹராம்னா அமீர் ஹராமா? எத்தனையோ சினிமாக்கள் அயோத்தி மாதிரியான படங்களை பார்த்து கொண்டாடுனீங்களே, அப்ப ஹராமான படத்துல அதுல என்னதான் நல்லது சொல்லியிருந்தாலும் கெட்டது சொல்லியிருந்தாலும் ஏன் அதை பார்த்து கொண்டாடுறீங்க நீங்க? அப்ப உங்களுக்கு தேவைன்னா அது ஹலாலு, தேவையில்லைன்னா ஹராம். அடுத்து தளபதி ஒரு நடிகரை, ஒரு இஸ்லாமிய இமாம், ஒரு மார்க்க அறிஞர் எப்படி தளபதினு கூப்பிடலாம்? தளபதினு கூப்பிட்டா என்ன தப்பு? அவருடைய அடைமொழி தளபதி. அதிலே நீங்களே விளக்கம் கொடுக்குறீங்க. மு.க. ஸ்டாலினை வந்து தளபதினு கூப்பிடுறாங்கன்னா அவர் அந்த கட்சியை கட்டமைத்து வழி நடத்துறார், அதனால தளபதினு. அண்ணா உருவாக்கின கட்சி, அவரிடமிருந்து கலைஞர் அபகரித்தார். கலைஞர் அபகரித்து அது ஏற்கனவே வளர்ந்திருந்த கட்சியை தான் தன்னுடைய மகனை இளைஞரணியா சேர்த்து அதுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார், அது தளபதினு. மு.க. ஸ்டாலினை விடவும் அதிகமான தளபதிகள் அந்த கட்சியில இருந்து வழி நடத்தியவர்கள், அவர்களுக்கெல்லாம் தளபதினு பட்டம் கொடுக்கல, தன்னுடைய மகனுக்கு கலைஞர் கொடுத்தார் தளபதினு. ஆனா இங்க விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர் சினிமாவில் நடிச்சு ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மனங்களை வென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி
அந்த ரசிகர் பட்டாளத்தை மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஏவி அதன் மூலமாக இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தை, அந்த தொண்டர்களை, அந்த ரசிகர்களை வழி நடத்துகிறார். நல்ல செயல்கள் செய்வதற்கு வழி நடத்தக்கூடிய காரணத்தினால அவர் தளபதினு சொன்னாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மன்சூர் காசிமி அவர் சரியோ தப்போ அதுக்கு அவர் இறைவனிடம் பதில் சொல்லிக் கொள்வார். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? நீங்களா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு அத்தாரிட்டி? நீங்களா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு அத்தாரிட்டி? திமுகவுக்கு சொம்படிக்கணும், திமுக போடக்கூடிய எச்செலும்ப சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகத்தை முன்னிறுத்தியே இங்க நீ அரசியல் செய்யறதுக்கு இவர்களை காமிச்சு உனக்கு எச்செலும்பு திங்கணுமா? அப்படி மன்சூர் காசிமி விஜய் அவர்களை தளபதின்னு கூப்பிட்டது உங்களுக்கு தப்பா தெரியுது. முதல்வரை இன்னைக்கு அவன் அப்பான்னு கூப்பிடுறான். முக்தார் கூட அப்பான்னு தான் கூப்பிடணும். முக்தாருடைய அப்பாவா? யாராவது ஒரு அந்நிய ஒரு ஆணை அப்பான்னு கூப்பிடுவாங்களா? முக்தார் கூப்பிடுவார். மான ரோசம் சூடு சொரண உள்ள யாராவது கூப்பிடுவாங்களா கண்டவனா அப்பான்னு? அவன் எவ்வளவுதான் நமக்கு நன்மை செஞ்சவரா இருந்தாலும் அம்மா புருஷன் தான் அப்பா. முக்தார் யார வேணா கூப்பிடலாம், அதுக்காக எல்லாரும் கூப்பிடுவாங்களா? அதை கேள்வி கேட்கறதுக்கு திராணி இருக்குதா முக்தாருக்கு? அதை விமர்சனம் செய்வதற்கு திராணி இருக்குதா முக்தாருக்கு? அடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொன்னார். 2014 விஜய் அவர்கள் மோடியை சந்தித்தார். மோடியை சந்திச்சு மனிதநேயமிக்க தலைவர் அப்படின்னு சொன்னார். பச்சை கடைந்தெடுத்த பொய். தளபதி அவர்கள் மோடியை சந்திச்சார். மோடியை தேடி போகல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு, அதே மாதிரி போகல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரு டெல்லிக்கு, காவடி தூக்கிட்டு போறாரு, அந்த மாதிரி போகல. முக ஸ்டாலின் போறாரு டெல்லியில போய் மோடியை சந்திக்கிறதுக்கு, அந்த மாதிரி போகல. 2016 அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது விஜய் அவர்களை சந்திக்கணும் சொல்லி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி விஜய் அவர்களை நேரில் போய் சந்திக்கிறாரு. சரி வந்தாரு, ஒரு ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தாரு, சந்திச்சாரு, போனாரு. அது மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. ஆனா அவர் எங்கேயுமே பிஜேபியை ப்ரமோட் பண்ணவோ பிஜேபிக்கு ஆதரவாகவோ கருத்து சொல்லல. நீங்க இந்த விஷயத்தை பேசும்போது 2002 3000 முஸ்லிம்கள் படுகொலைக்கு காரணமானவர், 600 மேற்பட்ட பெண்களை கற்பழிப்புக்கு காரணமானவர், பெண் பில்கிஸ் பானு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள் அப்படின்லாம் சொல்றீங்களே நீங்க. உண்மைதான், வாஸ்தவம் தான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி தான் மோடியினுடைய ஆட்சி. மோடியினுடைய கரங்களில் ரத்தக்கரை படிந்திருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இல்ல, என்னைக்குமே முஸ்லிம் சமூகம் மோடியை மன்னிக்காது, அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த 2002 குஜராத்ல கலவரம் நடக்கும் போது, குஜராத்ல பிஜேபி ஆட்சி, மோடி முதல்வர், சென்ட்ரல்ல ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சி, பிரதமர் யாரு? வாஜ்பாய். இந்த ஒன்றியத்தினுடைய ஆட்சியை தாங்கி பிடித்த ஒரு தூண் யாரு? கலைஞர். 2002 குஜராத்ல முஸ்லிம்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யும் போது, முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படும் போது, பில்கிஸ் பானு கற்பழிக்கப்படும் போது இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது கலைஞர். இதை பத்தி பேசுறதுக்கு திராணி இருக்குதா முக்தாருக்கு? அந்த காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல குஜராத்ல நடந்த படுகொலை மிக மோசமானது, ஒருபோது நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம் சொல்ல திராணி இருக்குதா? வாஜ்பாய் நல்ல பிரதமர். இவர்கள் திமுக கட்டுப்பாட்டுல பிஜேபி இருந்துச்சான். யார் காதுல பூ சுத்துறீங்க? 97 இதே தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த படுகொலை, ஒரு கலவரம், அதை மறக்க முடியுமா? 19 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் திமுக ஆட்சியில, கலைஞருடைய ஆட்சியில. சட்டமன்றத்தில் அது சம்பந்தமாக பேசும்போது கலைஞர் தான் முதல்ல முஸ்லிம்களை இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பதிவு பண்றார். விஜய் அவர்கள் சினிமா எடுத்துட்டாரு சொல்றீங்களே, சட்டமன்றத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதின்னு சொன்னவர் கலைஞர். அந்த கலைஞருக்கு தான் லிஸ்ட் போடுறீங்க நீங்க, இது செஞ்சார், இது செஞ்சார் சொல்லி. அதை நீங்க சொல்ல மறந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இடஒதுக்கீடு கொடுத்தாரு, வக்பு வாரிய நிலங்கள் மீட்பு பண்ணக்கு சொன்னாரு சொன்னீங்களா? வக்பு வாரிய நிலங்கள் பல இடங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? 50 வருஷம் இந்த திமுக அதிமுக ஆட்சியில தானே பல இடங்கள்ல வக்பு வாரிய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களே அபகரிப்பாங்களாம், இவங்களே சட்டம் இயற்றுவாங்களாம். ஆனா அந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த இடத்துலயுமே வக்பு வாரிய நிலங்கள் மீட்கப்படல. அதான் உண்மை. அதை பத்தி பேசுறதுக்கு முக்தாருக்கு திராணி இருக்குதா? வாஜ்பாய் நல்ல பிரதமர், வாஜ்பாய் நல்ல மனுஷன். 92 பாபரி மசூதி இடிப்பு, பிஜேபியோடு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் அதிகமான மத கலவரங்கள், கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மும்பையிலும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, பல இடங்கள்ல முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டது வாஜ்பாயினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில்.
காங்கிரசுடைய ஆட்சி நடக்கும் போதும் திமுக ஆட்சியில் இருந்தது. அப்பவும் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த படுகொலைகளை, முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த கலவரங்களை எங்கேயுமே திமுக தட்டி கேட்டதாக வரலாறு கிடையாது. இன்றைக்கு தங்களுடைய ஓட்டு வங்கிக்காக, வாக்கு வங்கிக்காக இன்றைக்கு பிஜேபியை எதிர்க்கிறது மாதிரி எதிர்த்து கொண்டு இன்டைரக்டா கூட்டணி வச்சிருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது இன்னைக்கு வெளிப்பட்டு போச்சு. முஸ்லிம்களுடைய ஆதரவு தனக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு கனவு கண்டுட்டு இருந்த மு.க. ஸ்டாலினுடைய கனவுல விஜய் அவர்கள் மண்ணள்ளி போட்டிருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு, அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு. கண்டவனெல்லாம் தூக்கி விட்டு பேச வைக்கிறாங்க. அப்படி பேசுறதுல ஒரு ஆள் தான் இந்த முக்தார் சொல்லக்கூடிய இந்த அயோக்கியன், இந்த சில்லற முக்தார் சொல்லக்கூடிய இந்த கேடுகெட்ட அயோக்கியர். விஜய் முஸ்லிம்களை தீவிரவாதின்னு சொல்லி படம் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு மாற்றுக்கருத்தே கிடையாது. தவறு தான். நான் சொல்றேன், துப்பாக்கி படமும் சரி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு சமூகத்தை தீவிரவாதியாக அடையாளப்படுத்துவதோ காட்டுவதோ மிகப்பெரிய தவறு தான், மாற்றுக்கருத்தே கிடையாது. விஜய் மட்டும்தான் எடுத்தாரா? விஜயகாந்த் எடுக்கல. அந்த விஜயகாந்தோட கூட்டணி வைக்கல இஸ்லாமிய தலைவர்கள். அந்த விஜயகாந்தை புகழ்ந்து தள்ளல. கமலஹாசன் எடுக்கல. கமலஹாசனை விடவும் இஸ்லாமியர்களை மிக கேவலமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நடிகரோ அல்லது ஒரு டைரக்டர் இந்த தமிழ் சினிமால இருந்தது உண்டா? விஸ்வரூபம் படம் அதை விட மோசமான ஒரு படம் உண்டா? அந்த படம் எடுத்த கமலஹாசனோடு ஒட்டி உறவாடல. ஏன் இப்போ அமரன் சொல்லி ஒரு படம் காஷ்மீர் போராளிகளுடைய வாழ்க்கையை மோசமாக சித்தரிச்சு அவர்களுடைய அந்த போராட்டத்தை மிக கேவலமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது உதயநிதி ஸ்டாலின். அந்த படத்தை ப்ரொமோட் பண்றது விளம்பர தூதுவர் யாரு? உங்க ஆளு. அதை பத்தி எங்கேயாவது முக்தார் கண்டிச்சு பேசுனீங்களா? முழுக்க அவதூற பரப்புறீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் விஜய் அவர்களை பத்தி கரைச்சி கூட்டி விஜய் அவர்கள் மேல அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய முக்தாருக்கு இதையெல்லாம் கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி ஊடகவியலாளர் சொல்லி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு ஊடகவியலாளர் நடுநிலையாக இருப்பான். விஜய் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுவான், தட்டி கேட்பான். திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுவான், தட்டி கேட்பான். ஆனா விஜய் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை கூட தவறு மாதிரி சித்தரிக்கக்கூடிய நீங்க எப்படி ஊடகவியலாளர்? ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்துகிட்டு இந்த அளவுக்கு ஆபாசமாக, அதாவது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது, பெண்கள் ஆபாசமாக உடை அணிந்து டிக்டாக் பண்றது, இந்த திருச்சி சாதனா எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரினா அரசியல்ல ஒரு திருச்சி சாதனா தான் முக்தார். ஆமா, இந்த கள்ளச்சி திவ்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசியல்ல கள்ளச்சி திவ்யா தான் முக்தார். ஆபாசமா, மோசமா, கேவலமா ஒரு நல்ல விஷயத்தை கூட ஒரு அரசியல் நிகழ்வை கூட ஆபாசம் கலந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய மான மரியாதை எந்த விஷயத்திலையும் வந்து பார்க்காம ஒரு முஸ்லீம் என்னங்க செய்வான்? அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாடுவானா? அரசியல் ரீதியாக 1000 கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், மாற்று கருத்து இருக்கும். அதை அரசியலாக பேசுவதற்கு திராணி இல்லாம அவனுடைய மான கேடாக செய்யணும், அவனை கேவலப்படுத்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும் சொல்லி ஒரு இமாம்னு கூட பார்க்காம அவரை கூப்பிட்டு கொண்டு வச்சு இன்டர்வியூங்கிற பேர்ல அவர்கிட்ட வரம்பு மீறி பேசி அதை எடுத்து மக்கள் மத்தியில போட்டு சந்தோஷம் அடையக்கூடிய கூட்டம் எப்படி ஒரு சைக்கோத்தனமாக இல்லையா? முக்தார் ஒரு சைக்கோவா தெரியலையா உங்களுக்கு? இதையும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு அதுக்கு கீழே கமெண்ட் போடுறானுங்க மன்சூர் காசிமிக்கு எதிராக. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் இருக்காடா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் இருக்குதா? நீங்க எல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி கேடுகெட்டத்தனமா இந்த ஆள் நடந்துகிட்டு இருக்கிறான். ஒரு பாண்டேவை நம்ம சொல்லுவோம். பாண்டே வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்களை திணறடிப்பாரு. அதையே நம்ம தப்புன்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதை விடவும் மோசமா முக்தார் செய்கிறார். முக்தார் வந்து இது ஏதோ தன்னுடைய திறமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வாத திறமை அப்படிங்கிறது, பேச்சு மடக்கிறது எல்லாம் வந்து அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது அறிவில்லை. உண்மையிலேயே ஒரு விஷயம், ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குதுன்னா அதை கேள்வி மூலமாக கேட்டு அவரை பேச வச்சு அதை அம்பலப்படுத்துறோம். மக்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள். அதான் முறை. அதுல கிடுக்குப்படி கேள்விகளை கேட்கணும். அதை விட்டுக்கிட்டு நீங்களே ஆபாசமாக பேசி நீங்களே வந்து 33 நிமிஷம் வீடியோல 25 நிமிஷம் நீங்க தான் பேசிருக்கீங்க. அப்புறம் அதுக்கு என்ன இன்டர்வியூ? அதுக்கு தனியாவே வீடியோ போட்டுக்கலாமே. அப்புறம் என்ன, அது என்ன இன்டர்வியூ? இன்டர்வியூக்கு கூப்பிடக்கூடிய நபர்கள் பேசுறது பாதியை கட் பண்ணிட்டு உங்கள் சார்பா இருக்கக்கூடியதை மட்டுமே போடுறது. தைரியம் இருந்தா, திராணி இருந்தா எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க. 2 பக்கமும் ரெக்கார்ட் பண்ணணும். நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுவோம், நீங்களும் ரெக்கார்ட் பண்ணுங்க. பேசுவோம், இன்டர்வியூ வச்சு பார்ப்போம், விவாதம் வச்சு பார்ப்போம். அதுக்கு திராணி இருக்குதா முக்தாருக்கு? அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. விஜய் அவர்களை பத்தி ஒரு கதையை கட்டுறாரு.
விஜய் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிஜேபி வந்து அவருக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்குது. இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை நடுநிலை வாக்குகளை பிரித்து அதன் மூலமாக பிஜேபி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளான் எனக்கு எப்படி தெரியும்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் முக்தார்ட்ட சொன்னாங்களாம். அதாவது உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சு. தளபதி அவர்கள் பிஜேபியுடைய பி டீம், பிஜேபியாலே உருவாக்கப்படுகிறார், இது உண்மையிலே இருந்தா கூட இது ஒரு டாப் சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை பிஜேபி வெளியே விடுமா? விடாது. அப்படியே விடுவதா இருந்தாலும் பிஜேபிக்கு நேரம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய திமுகவுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய திமுகவுடைய அல்ல கையா இருக்கக்கூடிய திமுகவுடைய எச்செலும்பை வாங்கி சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்தார்ட்ட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அந்த பிஜேபி காரனுக்கும் முக்தாருக்கும் என்ன தொடர்பு? அப்ப பிஜேபி பிடி முக்தாரா விஜயா? அப்ப முக்தார் பிஜேபியில ஒருத்தரோடு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறான். எதை கொடுத்து எதை வாங்குற? நீ என்ன கொடுத்து, பிஜேபி காரனுக்கு எதை கொடுப்பாங்கன்னு தெரியும், எதை கொடுத்து இந்த இன்ஃபர்மேஷனை வாங்குற? மாமா வேலை பாக்குறியா பிஜேபி காரனுக்கு? அப்ப பிஜேபியோட பிடி முக்தார் தான். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆதாரப்பூர்வமா பேசணும். அவன் தான் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர். ஆதாரமே இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஊடகவியலாளர் சொல்லும் போது இல்ல உங்க வீட்டுல எல்லாம் வந்து உங்களை ஒரு மனுஷனா மதிக்கிறாங்களா? நீங்க எடுக்கக்கூடிய இன்று உங்க சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள், செய்திகள் இதெல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்க பாக்குமா? ஒரு இமாம் மௌலானா அவர்கள், நீங்க மார்க்க அறிஞர், நீங்க எப்படி அரசியல் பேசுவீங்கன்னு கேக்குறீங்க. மார்க்க அறிஞர் அரசியல் பேசினா என்ன தப்பு? மார்க்க அறிஞர் அரசியல் பேசக்கூடாதா? இந்தியாவுடைய விடுதலைக்கு வித்திட்டதே மார்க்க அறிஞர்கள் தானே. வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்த மக்களை கொம்பி சீவி விட்டு சுதந்திர உணர்வை இந்த மக்களுக்கு ஊட்டியதே இந்த மார்க்க அறிஞர்கள் தானே. மார்க்க அறிஞர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களா? அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாதா? இந்த அரசை பத்தியோ இந்த அரசியலை பத்தியோ இந்த அரசியல் கட்சிகளை பத்தியோ யார் மக்களுக்கு நல்லது செய்வார்கள், யார் மக்களுக்கு தீமை செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசக்கூடிய உரிமை மார்க்க அறிஞர்களுக்கு கிடையாதா? அப்ப திமுகவுக்கு எதிராக அரசியல் பேசக்கூடாதா? தளபதின்னு கூப்பிட்டாங்க, தளபதின்னு கூப்பிடுவது தப்பு இல்லையா? பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் மு.க. ஸ்டாலின் தளபதின்னு கூப்பிடலாமா? தப்பு இல்லையா? அல்லாஹுவையும் ரசூலையும் சொன்ன நாவால் மு.க. ஸ்டாலின் தளபதின்னு கூப்பிடலாமா? தப்பு இல்லையா? உதயநிதியை சின்னவர்னு கூப்பிடலாமா? தப்பு இல்லையா? முக்தார் மு.க. ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறது தப்பு இல்லையா? அதெல்லாம் விவாதம் செய்யறதுக்கு முக்தார் தயாரா? அதே மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் காசு கொடுத்து வாங்குறதா சொல்றாங்க, உண்மையான்னு கேக்குறீங்க. அப்ப இஸ்லாமிய தலைவர்கள் காசு கொடுத்தா போயிடுவாங்களா? விஜய் அவர்கள் காசு கொடுத்து இஸ்லாமிய தலைவர்களை வாங்கிட்டார். மன்சூர் காசிமியா காசு கொடுத்தாரு, மன்சூர் காசிமி வந்துட்டாருன்னு வைங்களேன். அப்ப திமுக இருக்கக்கூடிய தொப்பி வச்ச தாடி வச்ச முஸ்லீம்கள் எல்லாம் காசுக்கு விலை போறவங்களா? அதிமுக போகக்கூடிய தொப்பி வச்ச தாடி வச்ச முஸ்லீம்கள் எல்லாம் காசுக்கு விலை போகக்கூடியவங்களா? ஏன் நீ இருந்து கூவுறிய சொம்பு மாதிரி திமுகவுக்கு எவ்வளவு வாங்கிட்டு கூவுறீங்க? எவ்வளவு வாங்கிட்டு கூவுறீங்க முக்தார் அவர்களே? அவர் ஒரு மார்க்க அறிஞர், தளபதிக்கு ஆதரவா பேசினா அவர் காசு வாங்கிட்டு பேசுறாரு. நீ ஒரு பத்திரிகையாளர், திமுகவுக்கு ஆதரவா பேசினா காசு வாங்கிட்டு பேசுறதா தானே அர்த்தம்? ஏராளமான விஷயங்களை சொல்லிட்டு போலாம். நீங்க வந்து திமுக போடக்கூடிய அந்த எச்செலும்புக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்க வித்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அதற்காக நீங்க திங்கக்கூடிய அந்த எச்ச எலும்புக்காக பிறரை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாமிய கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு நம்ம சொல்றோம், மன்சூர் காசிமி மேல 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். விஜய் அவர்களை தளபதினு சொன்னதே தப்புன்னு வச்சுக்கோங்க. விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதே தப்புன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்காக ஒரு இமாம் அவர்களை ஒரு பேட்டி அப்படிங்கிற பேர்ல கொண்டு வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புறது சரியா? இதை ரங்கராஜ் பாண்டே செஞ்சா அதை ஏத்துப்பீங்களா? வேற யாராவது செஞ்சா, இஸ்லாமியர் அல்லாத வேற யாரு செஞ்சாலும் இதை நீங்க ஏத்துப்பீங்களா? அப்ப இதையும் நீங்க பார்த்துக்கிட்டு வாய்மூடி மௌனியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு அவன் பேசுவானே. அப்ப முக்தார் செஞ்சா அது சரின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல நமக்கு ஏன் வம்புன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுதான் இஸ்லாமியர்கள் மேலையும் இஸ்லாமிய சமூகத்துக்கு மேலையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறத பொதுமக்கள் நீங்க தான் புரிந்து கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். முக்தாருடைய நம்பர் யார்கிட்ட இருக்கும்னா இந்த வீடியோ லிங்கை வந்து அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.